உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் ரொம்ப திறமைசாலியா இருக்காங்க. ஆனா உங்களால மட்டும் அவங்கள மாதிரி இருக்க முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 3ல இன்னைக்கு டே 43. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு சின்ன பையன் தன்னுடைய வீட்டுக்கு எப்பெல்லாம் தண்ணி தேவைப்படுதோ அப்பெல்லாம் 2 பெரிய பானை எடுத்துக்கிட்டு ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஏரியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வரத ஒரு பழக்கமா வச்சிருந்தான். பட் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பானையில மட்டும் ஒரு சின்ன கிராக் இருந்ததுனால எப்பவும் அந்த பையன் வீட்டுக்கு வந்து சேரும்போது அந்த ஒரு பானையில மட்டும் பாதி தண்ணி தான் இருக்கும். பட் இதை பெருசா எடுத்துக்காம அந்த பையனும் தினமும் அவன் வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வரான். அப்படியே சில வருடங்கள் கிடக்க ஒரு நாள் அந்த உடைஞ்ச பானை இன்னொரு பானை கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? என்னால ஒண்ணு மாதிரி இருக்க முடியல. தினமும் அந்த பையனுக்கு பாதி தண்ணி மட்டும் தான் என்னால கொடுக்க முடியுது. அதை நினைச்சா எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லும்போது பதிலுக்கு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே அந்த பானையை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? இன்னைக்காவது உன் பக்கம் இருக்கக்கூடிய பூக்களை கவனிச்சிருக்கியா? அது இன்னொரு பானை பக்கம் இருக்காது. ஏன்னா உன்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கேத்த மாதிரி நம்ம நடைபாதையில ஒரு பக்கம் மட்டும் சில செடிகளை வச்சேன். இன்னைக்கு அது இவ்வளவு அழகா வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீ மட்டும் தான் சொன்னா. சம்மல்ல. பட் இன்னைக்கு இதோட மாரல் என்னன்னு நான் சொல்ல போறது இல்ல. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்களுடைய தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.